சின்ன வயசுலேருந்தே குருவோட பேர் எனக்கு தெரியும். ஆனால் அது பெருசாக பரிச்சயம் கிடையாது. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய் குருராயா. என் பேர் சூரியநாராயணன். நான் வந்து சிவகாசி பக்கத்தில் சாத்தூர் என் ஊடு, அதுதான் என்னோடய நேட்டிவ். சின்ன வயசுலேருந்தே யோகியோட பேர் வந்து நான் நிறையா அங்கே என் டிவோட்டிஸ் நிறையா. குருவோட பேர் சின்ன வயசுலேருந்தே நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் குருவோட பேரை சொல்கிறதுக்கும் அவரோட நாமாவை சொல்கிறதுக்கும் அவர் நாமாவை எழுதுறதுக்குமான வாய்ப்பு எனக்கு சமீபமாக தான் கிடச்சிது. அதுவும் என்னோடய நேட்டிவில் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அக்கா அனுராதா ஜெயராமன் அக்காவை தான் எனக்கு குருவை வந்து ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. குருவோட நாமாவை அப்போதுலேருந்து தான் எழுத ஆரம்பித்தேன். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா அப்போது நான் இருந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி குருஷியலான ஒரு கண்டிஷனில் இருந்தேன். அப்போ திடீர்னு அக்கா யூஎஸ்லேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு போனது எல்லாமே ரொம்ப அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. எனக்கு அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக போய் ஆசிரமத்துக்குள்ளே போய் குருவோட அந்த இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃபேமிலியோடு போய் ஆசிரமத்தில் 2 நாள் தங்கினது, அது எல்லாமே ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி. எனக்கு யாரோ வந்து வந்து என் லைஃப்பில் வந்து காப்பாற்றுன மாதிரி அப்படி ஒரு கண்டிஷனில் தான் இருந்தேன் நான். அப்போத்துலேருந்து நாமாவை எழுத ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய அனுபவம். அது வந்து விவரிக்கவே முடியாது. குருவோட ப்ரெசன்ஸ் வந்து என் லைஃப்பில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இப்போவும் கூடவே இருக்கார் குரு. அவரை வந்து நாமாவை சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நிம்மதியாகவும் இருக்குது. அதுக்கு முன்னாடி அதிகமான கோபம், ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரே நேரத்தில் யோசித்து பல மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் இருப்பேன். இப்போலாம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியுது. குழந்தைங்களோடையும் மனைவியோடையும் அது வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்படியே அப்சல்யூட்டாக திரும்பிடுச்சு வேறு மாதிரி. அதுக்கு அக்காவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன், அனுராதா ஜெயராமன் அக்காவுக்கு. அப்புறம் குருவை வந்து தினம் காலையில் எழுந்திரிச்ச உடனே குருநாமத்தை சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறேன். படுக்கும்போதும் குருநாமத்தை சொல்லிட்டு தான் படுக்கிறேன். அந்த அளவுக்கு என் வாழ்க்கையோட ஒன்றிட்டார். அவரோட நாமம் சொல்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் அன்எக்ஸ்பிளைன்டு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. குருவோட ப்ரெசன்ஸ் நமக்கு என்னெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அதை அனுபவிக்க தான் முடியும். அது தினம் அனுபவிச்சுட்டே இருக்கேன். இப்போ அக்கா வந்து போன தசராவுக்கு வந்திருந்தாங்க இங்கே ஆசிரமத்தில் தங்குறதுக்கு. அப்போ தான் அக்கா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே குருவோட பேர் எனக்கு தெரியும், அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நாமாவை சொல்லணும், எழுதணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் அந்த அனுபவம் கிடச்சிது. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த அதிசயத்தை வந்து அனுபவிக்கணுன்றது இப்போ தான் எனக்கு இருந்திருக்கு வாழ்க்கையில். அதான் குரு எப்படின்னா மிராக்கிள்ஸ் எப்படி பண்ணுவார்னா, நம்மளோட ரெகுலர் லைஃப்பை எப்படி ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கும். அது ஒரு மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் நமக்கு லைஃப்பில். என்னதான் நம்மளாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக நமக்கு மைண்டு கிளாரிட்டி கொடுப்பாரு, ஒரு அவேர்னஸ் கொடுப்பாரு, ஒரு அலர்ட்னஸ் கொடுப்பாரு. அது தெளிவாக சிந்திக்கிறதுக்கான ஒரு அறிவை கொடுப்பாரு. அறிவு தான் குரு நமக்கு கொடுக்குறது. அவ்வளோ காலம் இல்லாத ஒரு அறிவை வந்து குரு நமக்கு கொடுப்பாரு. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை, ஒரு பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான அறிவை கொடுப்பாரு. ரொம்ப அமைதி, மன அமைதி ரொம்ப கொடுப்பாரு. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயமே குருவோட நாமத்தை எழுதுனா போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும். அந்த அளவுக்கு அது கேட்கும்போது, குருவோட நாமத்தை எல்லாரும் சான் பண்ணும்போது அது கேட்கும்போது வர சந்தோஷம், அது நாமளும் சேர்ந்து சொல்லும்போது வர சந்தோஷம்லாம் வந்து அதை விவரிக்கவே முடியாது. அது வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அப்படி ஒரு அதிசயம் குருவோட நாமம். நான் பம்மல் டெம்பிளுக்கு நான் ரெகுலராக போய்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் நியர்பையில் இருக்கிற அபயம் சென்டர்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நியர்பை இருக்கோ அங்கங்கெல்லாம் போகிறேன். நாமா நோட்ஸை வந்து அக்காவோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் நாமா நோட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. புதுசாக யாருக்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாமா நோட்ஸை கொடுத்து எழுத சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது. வர்றவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்,
நேற்று ஒரு டிரைவர் வந்தார். அவர் வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தார். அவர் கஷ்டத்தை சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண உதவி செய்கிறத விட பெரிய விஷயம் நம்ம குருவை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க நாமாவை எழுத சொல்கிறது தான் மிகப்பெரிய உதவின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அதை நான் எல்லாருக்குமா செய்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் குருவை பற்றின விஷயத்தை நான் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் அந்த சக்தியை குரு எனக்கு கொடுத்துருக்காரு. நான் அதை பண்ணுவேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் குருவை வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள நாம எழுத வைக்கிறது தான் என்னோட கொள்கையாக இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த விஷயத்த நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபினான்ஷியலாகவே நான் பெருசாக ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது. அது நம்ம என்ன காலையில் எழுந்திரிச்சு அந்த பிரச்சனையை என்ன செய்ய போகிறோமோ, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோமோனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்போம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சா அப்படி ஒரு பிரச்சனையே இருக்காது. குருவோட நாமாவை சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சா அது வேற ஒரு உலகமாக இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனையே இருந்த மாதிரி தெரியாது. அந்த ஃபைனான்ஷியல் ட்ரபிள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட்டு போயிடும். அதுக்குன்னு ஒரு உதவி வரும், அதுக்குன்னு ஒரு செயல்பாடு நடக்கும். அந்த பிரச்சனை நம்ம பெருசாக நினச்ச விஷயம் ஒன்றுமே இல்லாமல் பனி மாதிரி அப்படியே உருகி போயிடும். இதுதான் இப்போ எனக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, தினம் நடக்கிறது. எனக்கு இப்போ எந்த கவலையுமே இல்லை. நான் வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு வந்த உடனேமே செய்கிற வேலை சாண்டிங்கை போட வேண்டியது, நாமாவை எழுத வேண்டியது, எழுதிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன். வேலையை ஆரம்பிக்கிறதே நாம எழுதுனதுக்கு அப்புறம் தான். அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அந்த நாள் பூரா. அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் குருவோட ப்ரெசன்ஸ் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கும். நம்ம ஒரு தவறு செய்ய போகிறோம், ஒரு தவறான ஒரு விஷயம், அதாவது நம்ம பிஸ்னஸ்லேயே ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு சில வேலையெல்லாம் பண்ணுவார் குரு. அது நமக்கு நல்வழி, அதாவது இது பண்ணால் உனக்கு லாஸ் ஆகுன்றத நமக்கு சொல்லுவார் இன்டைரக்டாக. அதை நம்ம கிரகிச்சிக்கணும். அப்பப்போ குரு நமக்கு சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்டுக்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் நம்ம. ஏன்னா எல்லாத்துக்குமே குரு நம்ம கைட் பண்ணுவார். சின்ன விஷயம் நினைக்கிறத கூட குரு கூட வந்து கைட் பண்ணுவார். அதை நம்ம அவரோட அந்த கமாண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம எப்பயுமே அவேராக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார் சேஃபாக. இதுதான் நான் வந்து ரீசெண்ட் டேஸில் அனுபவிக்கிறது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்ட தெரிஞ்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு கனவுல கொண்டு வந்து கொடுத்தாரு எனக்கு. அது நீ செய்யக்கூடாது அப்படின்னு அவர் கனவாக கொண்டு வந்து கொடுத்தாரு. அது புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது கனவாக வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அது அப்படி ஒரு ரியாலாக இருக்குது. நான் அதை செஞ்ச மாதிரியும் அதனால் வந்த பிரச்சனை என்னான்னு தெரிஞ்ச மாதிரியும் அது அப்படி ஒரு விஷயத்த ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்லுவார் அதை குரு. அது இப்போ தான் எனக்கு நடக்குது. இதெல்லாம் முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் நடந்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டான ரொம்பவும் ஒரு ஃபோர்ஸ்டான ஒரு லைஃப் தான். ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும் மண்டபம்லாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த நாம வந்து அவ்வளோ ஒரு நாமா சாண்டிங்கும் நாமா எழுதுறதும் அது அவ்வளோ இப்போ உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா எதுவுமே கிடையாது. நாமா எழுதுறதும் சாண்டிங் பண்ணுறதும் எனக்கு அவ்வளோ பிடிச்சமான விஷயமா இருக்குது. அது குருவோட ப்ரெசன்ஸ் அந்த நாமாவில் அவ்வளோ ஃபுல்லியாக இருக்குது. ஆமாம், ஆசிரமத்தில் ஃபஸ்ட்டு அக்கா கூட தசராவுக்கு போனது. அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு இன்னும் ஃபேமிலியோடு போய் தங்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் நம்ம பம்மல் கோயிலுக்கு போகிறது, குடுவாஞ்சேரியில் இருக்கிற முரளிதர் சுவாமிஜி கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். இன்னும் நிறைய அதை செஞ்சுட்டு திரும்ப போய் குருவை பார்க்கணுங்கிற ஆசை தான் எனக்கு. இன்னும் ஒவ்வொரு தடவை போகும்போது நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் போகணுன்ற ஆசையில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குரு திரும்ப கூப்பிடுவார். ஏன்னா அவர் கூப்பிட்டு தான் நம்ம போகணும். அதனால் அவர் கூப்பிடுவார். திரும்ப அங்கே போய் பார்க்கணும். அவர் எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு. அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் செய்கிற எத்தனை வேலையும் குரு சொல்கிறாரு, நான் செய்கிறேன். அவ்வளோதான். மற்றபடிக்கு நானாலாம் யோசிச்சுலாம் அப்படிலாம் செய்யலை. எல்லாமே அவர் சொல்கிறது தான். எனக்கு இன்புட் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் அதை செய்கிறேன். அவ்வளோதான். பல பேருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்காது. அது இனிமேல் தான் அவர் எல்லாருக்கும் புரியணும். அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் குருவை ரீச் பண்ணணும். அப்போ தான் அவங்களும் வந்து ஒரு பிரச்சனையை கூட ஃபேஸ் பண்ண முடியாத லைஃப்பில் தான் இப்போ இருக்காங்க. என்னென்னமோ கஷ்டம், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆல்கஹால் ட்ரக்குன்னு என்னென்னமோ நடக்குது. இங்கே நான் யங்ஸ்டர்ஸ்குள்ளே எப்படியாவது குருவை வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சுக்கணும். யங்ஸ்டர்ஸ் வந்து குருவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நடக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடிப்போம் அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். நாமா நோட் வாங்கி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ ஆரம்பிச்சது? இதுவும் இப்போ ஒரு 6 months தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது குரு
நாமா நோட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இது வந்து அக்கா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அக்கா தான் இனிஷியேட் பண்ணாங்க. அக்காவும் சேர்ந்து தான் அக்கா தான் பண்ணுறாங்க. இதை நான் கூட சேர்ந்து அக்காவுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் நாமா நோட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இன்னும் நான் வந்து இண்டிவிஜுவலாக நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். இப்போ 20 நோட்ஸில் ஆரம்பித்து இப்போ 50க்கு வந்திருக்கு. அது இன்னும் 500 1000 ஆகணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் படிக்கிற பசங்களுக்கும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களோட மைண்டு வந்து ரொம்ப பியூரிஃபை ஆகணும். ரொம்ப ஒரு மாதிரி தப்பான வழிகளில் போகாமல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நேர் வழியில் போனால் போதும். அவங்க எங்கேயும் போய் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், மணிக்கணக்கில் சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம். நாமாவை குருவோட நாமாவை எழுதுனா போதும், சாண்டிங் பண்ணால் போதும், சொன்னால் போதும். சொன்னாலே ஒரு தடவை சொன்னாலே குரு நாமத்தை சொன்னாலே போதும். அவங்க மைண்டுக்குள்ளே வந்து குரு வந்து அப்படி ஒரு அற்புதத்தை பண்ணுவார். அது ஒவ்வொருத்தருக்கும் புரியும். நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க சொல்ல ஆரம்பித்தாலே ஒவ்வொருத்தருக்கும் அது புரிஞ்சிடும். அக்கா சின்ன வயசுலேருந்தே அக்காவை அனுராதா ஜெயராமன் அக்காவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நாங்கள் எல்லாம் ஒரே ஊர். அக்காவோட அக்கா வந்து எப்படின்னா ரொம்பவும் டெடிக்கேட்டடு படிப்பில். அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டான படிப்பாளி. அவங்க மருத்துவராகி அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருந்து அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. அவங்க இப்போ சின்ன வயசுலேருந்தே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவே இருப்பாங்க. அவங்க நிறைய குருவை பார்த்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் சென்னைக்கு வரணும், திருவண்ணாமலைக்கு போகணுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு கேபு தான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாங்க. நான் அரேஞ்ச் பண்ணால் ஆனால் அவங்க என்னை ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அந்த அவர் குருவை வந்து அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எனக்கு அவங்க கொடுத்தாங்க, அதுதான் அந்த நன்றி தான். இங்கே நான் வடபழனியில் ரஹாட் பிளாசான்னு இருக்கு ஒன்று, விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில். அங்கே தான் நான் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிவைசஸ்லாம் வந்து சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் சென்டர் வச்சுருக்கேன். இங்கே எல்லா விதமான ஆப்பிள் சர்வீஸ் சென்டரும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே டிவோட்டிஸ் யாருக்காவது நாமா நோட் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எப்போயுமே ஸ்டாக் இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.